தேவமாதாவின் வணக்க மாதம் 29ஆம் நாள். அன்னை நம் தேவையெல்லாம் அறிவார். தேவமாதா மோட்சத்தில் நிகரில்லாத சந்தோஷ மகிமை அடைந்திருந்தாலும் சகல நிர்பாக்கியமும் நிறைந்த இவ்வுலகில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை மறந்து போகாமல் இரக்கமும் அன்புமுள்ள தாயைப் போல நம்மை நோக்கி தம்முடைய திருக்கண்களை திருப்பி நமது தேவைகளாம் அறிந்து நம்மை கெடுக்க திரியும் பொல்லாத பிசாசின் தந்திரங்களை அறிந்து நாம் இடுகிற அபய சத்தங்களை கேட்டு நம்முடைய மன்றாட்டுக்கு இறங்கி நம்மை மிகுந்த அன்போடு ஆதரித்து வருகிறார்கள். இந்த பரம நாயகி நம்மை போல் இந்த கண்ணீர் கணவாயில் இருந்தபோது நாம் படுகிற வருத்தங்களை தாமும் அனுபவித்து, நாம் படுகிற துயரங்களை தாமும் அனுபவித்து, நாம் படுகிற துன்பங்களை பட்டுணர்ந்திருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சகலவித கஸ்திகளுக்கும் இறங்கி உதவி செய்வார்கள் என்று நாம் நினைத்து தேவமாதாவின் இடத்தில் முழுவதும் நம்பிக்கை வைத்து நம்முடைய நல்ல உபகாரியாகிய அன்னையை கூப்பிட்டு தயாளத்தின் ராக்கினியாயிருக்க மன்றாடி நம்முடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் தேற்றரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும்படி மன்றாட கடவோம். முத்திப்பேறு பெற்ற ஆத்துமாக்கள் மோட்சத்தில் அடைந்த வல்லமை அவர்களையும் பூமியில் இருக்கும் பொழுது செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ற அளவாயிருக்கும். ஆகையால் பரிசுத்த கன்னிகை எல்லா புண்ணியங்களுடைய மாதிரிகையாய் இறைவனின் உன்னத முடியை அடைந்திருப்பதால் சர்வேஸ்வரனிடத்தில் பெற்றுக்கொண்ட வல்லமைக்கு அளவே இல்லை. நூல் ஆசிரியர்கள் எழுதியிருக்கும் வண்ணம் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லா வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிறதினால் இந்த வரப்பிரசாதங்களை நம்மில் பொழிய வருகிற வாய்க்காலாக தேவமாதாவை ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் தமது நேச அன்னையின் மேல் வைத்த அன்பு மிகுதியினால் அன்னையின் மன்றாட்டை புறக்கணியாமல் எதையெல்லாம் அவர்கள் கேட்கிறார்களோ அதை கொடுப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. புனித தமியானுஸ் என்பவர் கூறுவது போல, பரலோகத்திலும் பூலோகத்திலும் தேவமாதாவுக்கு மட்டில்லாத வல்லமை கொடுக்கப்பட்டு மீட்பருடைய சிம்மாசனத்தின் அருகில் அடிமையைப் போல் இராமல் ஆண்டவளாய் நிற்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நாமும் திருச்சபையுடன் தேவமாதாவை தயாளத்தின் ராக்கினியாகவும் மனிதரின் உறுதி நம்பிக்கையாகவும் வாழ்த்தி நம்மை தமது அடைக்கலத்தில் வைத்து எப்பொழுதும் காப்பாற்றுமாறு அன்னையை மன்றாட கடவோம். எவ்வித பாக்கியத்தாலும் நிரம்பிய இந்த கன்னிகை தமது திரு உதிரத்தில் உலக இரட்சகரை தரித்தவுடனே அந்த பரம இரட்சகர் நம்மீது வைத்த நேசம், சிலுவையின் அடியில் நின்ற தம்முடைய திரு தாயாரை நமக்கு தாயாக கையளிக்கும் பொழுது அன்னையின் திரு இருதயத்தில் பற்றி எறிந்த அன்பானது அதிகமாய் வளர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை. புதுமை இயேசு சபையை நிறுவி அதை அநேக ஆண்டளவாக நடத்தி வந்த புனித இஞ்ஞாசியார் தேவமாதாவின் பேரில் மிகுந்த பக்தியும் நம்பிக்கையும் வைத்ததுமன்றி தாம் நடத்தி வந்த சபையில் சேருகிறவர்கள் எல்லோரும் அந்த ஆண்டவளை உள்ளம் நிறைந்த நேசத்துடன் வணங்குமாறு கற்பித்தார். அவர் தேவமாதாவின் விசேஷ கிருபையினால் மனம் திரும்பி தம்மை முழுவதும் இயேசு கிறிஸ்துநாதருக்கும் தேவமாதாவுக்கும் ஒப்பு கொடுத்தார். ஓர் நாள் இரவில் பரிசுத்த கன்னிகை தம்முடைய திருக்கைகளில் குழந்தையான இயேசு கிறிஸ்துநாதரை ஏந்தி கொண்டு தம்மை அவருக்கு காண்பித்த பொழுது புனித இஞ்ஞாசியார் தேவமாதாவின் மகிமை பெருமையையும் குளிர்ந்த ஒளியையும் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமிழ்ந்து இவ்வுலக சுகத்தை எல்லாம் வெறுத்து புண்ணியத்தின் ஞான பேரானந்தத்தை மாத்திரமே தேட வேண்டும் என்று உறுதியான மனதை அடைந்தார். அந்நாள் துவங்கி அவர் சாகும் அளவும் தேவமாதாவின் அனுகிரகத்தினால் கற்புக்கு விரோதமான ஓர் அற்ப நினைவு முதலாய் நினைக்காமல் இருந்தார். கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு மோட்ச ராக்கினியின் பெயரால் கட்டப்பட்ட கோவிலுக்கு சென்று அதில் பொது பாவ சங்கீர்த்தனம் செய்து சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து
தாம் அன்று முதல் உலக மன்னர்களுக்கு இனி ஊழியம் செய்யாமல் பரிசுத்த கன்னிகையின் சபையில் பெயர் கொடுத்து ஆண்டவருடைய ஞான புத்தகங்களை மட்டுமே செய்ய தீர்மானித்திருந்தார். அதன் அடையாளமாக தான் இராணுவத்தில் வைத்திருந்த போர் கருவிகள் பரமநாயகியின் பீடத்தில் காணிக்கையாக வைத்து அந்த திருபீட தண்டையில் ஓர் இரவு முழுவதும் ஜபம் செய்து அதிகாலையில் திவ்ய நற்கருணை வாங்கி தாம் அணிந்திருந்த நேர்த்தியான ஆடைகளை ஏழைகளுக்கு கொடுத்து சாதாரண உடை உடுத்தி மனேரேசாவென்னும் பட்டணத்திற்கு ஓரமாயிருக்கிற ஓர் பயங்கரமான குகையில் ஒளிந்து கொண்டார். அதில் கடின தவம் செய்து துன்பங்கள் பல மேற்கொண்டு தூய தமத்திருத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துநாதரையும் அவருடைய திருமாதாவையும் பன்முறை காட்சி கண்டு மிகவும் சுகிர்தமான தம்முடைய ஞான தியானங்களை எல்லாம் செய்து தம்முடைய ஞான தியான புத்தகங்களை எழுதி 4-5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பாரிஸ் நகரில் கல்வி சாஸ்திரத்தில் தேர்ந்த சில சீடர்களை தம்மிடத்தில் சேர்த்து மோன்மார்த் என்னும் தேவமாதாவின் கோவிலிலே இயேசு சபையில் முதல் அஸ்திவாரமிட்டார். பின்பு ரோமாபுரிக்கு சென்று தமது சபைக்கு அச்சிஷ்ட பாப்பானவருடைய அனுமதியை பெற்று தேவமாதாவின் அடைக்கலத்தில் இச்சபையை முழுவதும் வைக்கத்தக்கதாக புனித சின்னப்பர் கோவிலுக்கும் அற்புதமான தேவமாதாவின் பீடத்தில் தாமே தமது சீடர்களோடு பெரிய வார்த்தைப்பாடுகளை கொடுத்தார். அதன் பிறகு சர்வேசனுடைய கிருபையினாலும் பரம தேவராக்கினையின் உதவியினாலும் இயேசு சபை மென்மேலும் எங்கும் பரப்பி அச்சபையில் சேர்ந்த குருக்கள் அனைவரும் நன்றிறிந்த மனதோடு தங்களுடைய ராக்கினியான தேவ மாதாவுக்கு தக்க வணக்கத்தை செலுத்தி கொண்டு பரிசுத்த கன்னிகையின் வணக்கத்தை திருச்சபை முறைப்படியே எங்கும் பிரசித்தம் பண்ண பிரயாசைப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களே, புனித இஞ்ஞாசியாரை போல உங்களையும் உங்களை சேர்ந்த எல்லோரையும் தேவ மாதாவின் அடைக்கலத்தில் வைக்க கடவீர்களாக. ஜெபம். அகில உலகையும் உண்டாக்கி ஆண்டு வருகிற ஆண்டவருடைய தாயாரை, புத்தியுடைத்தான சகல படைப்புகளிலும் யோக்கியம் உள்ளவர்களே, அநேகர் துர்குணத்தினாலும் துஷ்ட பேயின் சோதனையினாலும் உம்மை சிநேகியாமலும் சேவிக்காமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களைப் போல உம்மை இந்நாள் மட்டும் தக்க பக்தியோடு வணங்காதிருந்தது ஏன்? ஆனால் வான்வீட்டில் சகல மோட்சவாசிகள் உம்மை சிநேகித்து ஸ்துதித்து வருகிறார்கள். பூமியிலோ வென்றால் எண்ணிறைந்த புண்ணிய ஆத்துமாக்கள் உம்மை மகா நேசத்துடன் வணங்கி ஸ்துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிநேக பற்றுதல் என் இருதயத்திலே பற்றி எறிந்து நான் உம்மிடத்தில் மனிதர் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லோரும் உம்மை சிநேகிக்கும்படி செய்ய வரம் தாரும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது, மோட்சராக்கினியே, நான் உம்மிடத்தில் சேரும் அளவும் என்னை கைவிடாதேயும். 29ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஆத்துமாக்களுக்காக திருப்பலி செய்கிறது அல்லது 53 மணி ஜெபம் செய்கிறது.